மீனா மயில் வீட்டுக்கு போவாங்க. மயில் மீனாவை பார்த்ததும் அவங்க மேலே சாஞ்சு ரொம்ப அழுவாங்க. விவாகரத்து மட்டும் வேண்டான்னு சொல்லு மீனா. வீட்டில் எல்லாருமே விவாகரத்து பண்ணணும் அப்படிங்கிற முடிவில் இருக்காங்களா மீனா? என்ன நடக்குது என்னன்னே எனக்கு தெரியல மீனா. நான் எப்பவோ உண்மையை சொல்லியிருப்பேன் மீனா. ஆனால் எங்கள் அம்மா அப்பா தான் இப்போ சொல்லாத அப்போ சொல்லாதன்னு மாற்றி மாற்றி அவங்க சொன்னதெல்லாம் கேட்டு உங்ககிட்ட ஒரு பொய், ராஜுகிட்ட ஒரு பொய், அத்தைக்கிட்ட ஒரு பொய்ன்னு என் வாழ்க்கையே தலைகீழாக மாறிப்போச்சு. இப்போ இந்த நிலைமையில கொண்டு வந்து விட்டுருச்சு. எல்லாமே எங்கள் அம்மா அப்பா பேச்சை கேட்டுதான். எல்லாரும் நல்லது நடக்கணும்னா அம்மா அப்பா பேச்சை கேட்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன கேட்டா நான் கேட்காதீங்கன்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாங்க. மீனாவும் நான் உங்ககிட்ட எத்தனை தடவை கேட்டோம்க்கா, அப்பவே நீங்க எங்கிட்டையும் ராஜுகிட்டையுமாவது உண்மையை சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. மயிலோட அம்மா அந்த நகை விஷயத்தை மட்டும் நீ சொல்லாத மீனா அப்படின்னு மீனா கிட்ட கேட்டுக்குவாங்க. மீனா நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு மீனா கிளம்பிடுவாங்க. கிளம்ப போகும்போது மயில் எப்பவாவது ஃபோன் பண்ணா எடு மீனா, மாமா கிட்ட விவகாரத்து மட்டும் வேண்டான்னு சொல்லு மீனா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. கோமதி வீட்லேயும் எல்லாருமே வருத்தத்தில் இருப்பாங்க. கோமதி தான் பாண்டியனை உள்ளே கூப்பிட்டு சரவணன் கடைக்கு வந்தா ஊரில் 4 பேர் 4 மாதிரி பேசுவாங்க, அது அவனுக்கு கஷ்டமாக இருக்கும், வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை கோமதி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அவனுக்கு கடைக்கு வந்தால் தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணனை கூட்டிகிட்டு போயிடுவார். அங்கே கடையில் போய் டீ குடிப்பாங்க. அதுக்கே டீ கடைக்காரர் முதற்கண்டு பாண்டியனே என்னாச்சு, வீட்டில் என்ன விஷயம், என்ன வீட்டுக்கு வந்த மருமகளை துரத்தி விடுறீங்க அப்படி இப்படின்னு பேசுவாங்க. சரவணனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தள்ளி போய் நின்றுக்கிட்டு இருப்பார். அப்போ சக்திவேலும் அங்கே வருவார். சக்திவேலு அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட கூட இன்னொரு ஆள் வந்திருப்பார். அவர்கிட்ட வேணும்னே பாண்டியனை குத்தி காட்டி பேசுவார். பாண்டியன் ஏற்கனவே கிளம்பும்போது கதிர்கிட்ட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடு பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. அதனால கதிர் தான் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருப்பாரு. கதிரும் ராஜியும் உட்காந்து சாப்பிடுவாங்க. அரசி ஏற்கனவே சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்க. கோமதி மட்டும் சாப்பிடாம உள்ள படுத்திருப்பாங்க. அதனால கதிரும் ராஜையும் போய் அவங்க அம்மாவை ஆறுதல் படுத்துவாங்க. சுகன்யாவும் பழனியும் கடையில இருப்பாங்க. கடையில ஒருத்தவங்க வெல்லம் வேணும்னு கேட்டு வருவாங்க. பழனி வெள்ளமா, அது சாயந்தரம் தான் வரும் அப்படின்னு சொல்லுவாரு. சுகன்யா ஞாபகம்லாம் எங்க இருக்குங்க, வெள்ளம் காலையிலே வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எவ்வளவுன்னு கேட்டு எடுத்து கொடுப்பாரு. குமாரும் அங்க நின்று யார்கிட்டயோ போன்ல பேசிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன சித்தப்பா உன் ஞாபகம்லாம் எங்க இருக்கு, எங்க மனசை வச்சுக்கிட்டு இங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது இல்லடா குமாரு, மச்சான நினச்சிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வருவார். அதுக்குள்ளே சுகன்யா ஞாபகம்லாம் எங்கே இருக்கும், அவங்க மச்சான் வீட்டில் தான் இருக்கும், அங்கே வச்சுட்டு இங்கே வேலை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கிண்டலாக பேசுவாங்க. அதோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சதுங்க.